அடிமைகளுக்காகவே அப்பா அன்பான தேவனே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தேவனே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தேவனே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தேவனே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். திருப்பலிக்கு இப்படியே நாம் அனைவரும் நன்றி பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நமக்கு இந்த புதிய ஆண்டை தந்திருக்கின்றார், புதிய நாளை தந்திருக்கிறார். நம் அனைவரும் ஆண்டவருடைய திருப்பிடத்தை சுமந்து இருக்கின்றோம். இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு, இந்த ஆண்டை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த திருப்பலியின் வழியாக. மேலுமாக இன்று தன்னுடைய இந்த முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சாரா ரோஸ் நன்றி பலியாகவும், சுகுணா விக்டர், சிறிய புஷ்பம் நன்றி பலியாக இப்படி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பின்வரும் ஆன்மாக்கள் நிலைப்பாற்றிக்காக இப்படி ஒப்புக் கொடுப்போம். ஜாஸ்மின் திவ்யா, கௌரி கிரேசி, ஆரோக்கியதாஸ் ஆண்ட்ரூஸ், சகாயராஜ், திருமதி செக்கேரியா, திருமதி சேவியர், ராணி ஹதிகேஸ்வரன், தாஸ் ராஜிதாஸ், தாவதி கோஸ்டா, தாஸ் தம்பிகண்ணு, காந்தி மகிமேராஜ், அருள்நேரி, மேலும் யாரும் இணையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை பாற்றிக்காக இப்படி நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளைத் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது சகோதர சகோதரிகளை உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரின் மக்களின் நம்பிக்கைக்கு அசைக்க முடியாத உறுதியை அளிக்கும் வேண்டுகின்றோம். உம்மோடு இணையான மாட்சியில் இருக்கும் ஒரே திருமகன் உண்மையாகவே எங்கள் மனித உடலிடம் கன்னி தாயிடமிருந்து பிறந்ததை அறிக்கையிடுவதால் அவர்கள் இன்று எங்களுக்கு விடுதலை பெற்று நிலையான மகிழ்வில் சேர்க்கப்படுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் சென்று இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 22 முதல் 28 வரை. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர் தாம் எதிர் கிறிஸ்துகள். மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டு அறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்தே நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் பொழுது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98. உங்கள் பதில். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உங்கள் பதில். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உங்கள் பதில். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். உங்கள் பதில். முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
இறைவசனங்கள் 19 28 முடியும். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபொழுது அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் என்று, எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவும் எலியாவும் வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு புதிய ஆண்டை நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு நாம் பல செயல்களை செய்ய, நம்முடைய இலக்குகளை நாம் எட்ட, பல திட்டங்களை நமக்கென நாம் இந்த புதிய ஆண்டு நிர்ணயித்திருப்போம். இவற்றையெல்லாம் நான் செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டும் என்று நாம் பல எண்ணங்களை நம்முடைய மனதில் நாம் நிர்ணயித்திருக்கலாம். இன்றைய நற்செய்தி நமக்கு அதற்கான ஒரு வழிவகையை தருகிறது. இந்த இலக்குகளை நம்முடைய வாழ்வில் நாம் இந்த ஆண்டு எண்ணி இருக்கின்ற இலக்குகளை, நாம் எண்ணி இருக்கின்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்றால், நான் யார் என்கின்ற அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு தெளிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். இன்று திருமுழுக்கு யோவானிடம், நீர் மெசியாவா அல்லது எலியாவா அல்லது இறைவாக்கினர்களுள் ஒருவரா என்று கேட்கும் பொழுது அவர் மிகவும் தெளிவாக அவர் யார் இல்லை என்பதையும், அவர் யார் என்பதையும் மிக தெளிவாக, அவருடைய பணி என்ன, அவர் எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று மிகவும் தெளிவாக தன்னிடம் வந்து கேள்வி கேட்டவர்களுக்கு மிக தெளிவாக பதிலை அவர் எடுத்து கூறுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அனைவருக்கும் நாம் நம்மை புகழும் பொழுது அல்லது நம்மை ஒரு பெரிய ஒரு இடத்தில் வைத்து பேசும் பொழுது நம் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். யாராவது உங்களை பற்றி அல்லது நம்மை பற்றி ஒரு பெருமையாக பேசும் பொழுது இயல்பாகவே நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமிதமும் நம்முடைய உள்ளத்தில் எழும். ஆனால் இன்றைக்கு திருமுழுக்கு யோவானிடம் பாருங்க, அவர் யார் என்று அவரிடம் கேட்கிறார்கள். மெசியா. மெசியா என்றால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர். நீர் அருள்பொழிவு செய்யப்பட்டவரா என்று அவரிடம் கேட்கிறார்கள். நீர் எலியாவா? எலியா இறைவாக்கினர்களுள் ஒரு வல்லமை மிக்க ஒரு இறைவாக்கினராக, இஸ்ராயல் நாட்டில் வாழ்ந்த இறைவாக்கினர்களுள்ளே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை மிக்க இறைவாக்கினராக எலியா வாழ்ந்தார். அவர் எப்படி வாழ்ந்தார்? போலி இறைவாக்கினர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் அந்த போலி இறைவாக்கினர்களை அழித்தார் என்றும், எப்படி வானத்தை 3.5 ஆண்டுகள் மழை பெய்ய விடாமல் அவர் தடுத்தார் என்பதையும், எப்படி விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கின்ற அந்த வல்லமை உள்ள அந்த செயல்களை என்னுடைய வாழ்வில் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒருவரா நீங்கள் என்று கேட்கும் பொழுது, அல்லது இறைவாக்கினர்களுள் ஆண்டவருடைய திருவுளத்தை அந்த மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற இறைவாக்கினர்களுள் ஒருவரா என்று கேட்கும் பொழுது, இப்படியெல்லாம் பெரிய பெரிய ஒரு இடத்தில் அவரை வைத்து கேட்கிறார்கள். மெசியாவா அல்லது எலியாவா, இறைவாக்கினரா என்று ஒரு பெரிய ஒரு நிலை, சும்மா சாதாரண ஒரு நிலையில் அவரை சம்மதப்படுத்தி கூறவில்லை, மாறாக பெரிய நிலையில் அவரை கூறுகிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சியோடு, மிக மிக தாழ்ச்சியோடு, நான் அவர்கள் அல்ல, நாம் யார் என்பதை அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரலாக மட்டும்தான் அவர் இருந்தார் என்று கூறுகின்றார்.
இறையியலாளர் புனித அகுஸ்தினார் இவ்வாறு கூறுவார், குரல் வார்த்தை. நான் இப்பொழுது பேசுகிறேன் என்றால் என்னுடைய வார்த்தை உங்களுடைய காதுக்குள் ஒரு குரலாக ஒலிக்கிறது இல்லையா? நான் இப்பொழுது பேசுவதை நாம் அனைவரும் கேட்கின்றோம். இதை கேட்கின்ற அந்த குரல் தான் உங்களுக்கு வார்த்தையின் வழியாக, என்னுடைய வார்த்தை உங்களுக்கு சேருவதற்கான காரணம் என்னுடைய குரல். அதே போல்தான் நாம் ஒருவர் மற்றவரோடு பேசும்பொழுது நம்முடைய வார்த்தைகள் அடுத்திருப்பவருக்கு சென்று சேருகின்ற ஒரு வழி குரல். நாம் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த குரலை நாம் மறந்து விடுகிறோம் என்று அகஸ்தினார் கூறுவார். அந்த வார்த்தை நம்மிடம் பேசுபவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் வார்த்தையாக வெளிவரும் பொழுது அந்த வார்த்தையை நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்த அந்த குரலை நாம் மறந்து விடுகிறோம். இந்த குரலாகத்தான் திருமுழுக்கு யோவான் இருந்தார். அந்த வார்த்தையாக தொடக்கத்தில் வார்த்தையாக இருந்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை இந்த உலகிற்கு எடுத்து சொன்ன அந்த குரலாக திருமுழுக்கு யோவான் இருக்கிறார் என்ற புனித அகஸ்தினார் அழகான அந்த ஒரு இறையியல் விளக்கத்தை பெறுகின்றார். திருமுழுக்கு யோவான் தன்னை மிகவும் தாழ்ச்சியாக மிகவும் தன்னை தாழ்த்திக் கொண்டு தன்னை வெறும் ஒரு குரலாக மட்டும்தான் அவர் நினைத்திருந்தார். கடவுள் அந்த ஒரு இலக்கை தான் அவருக்கு கொடுத்திருந்தார். பாதத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரலாகவும் ஆண்டவருக்கான பாதையை செம்மையாக்கக்கூடிய ஒரு பணியை மட்டும் திருமுழுக்கு யோவானுக்கு அவர் கொடுத்திருந்தார். அந்த பணியை திருமுழுக்கு யோவான் மிகவும் சிறப்பாக முழுமையாக நிறைவோடு செய்தார் என்பதை நாம் நற்செய்தி வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். இன்றைய ஆண்டுகளில் நாம் தொடங்கி இருக்கின்ற இந்த புத்தாண்டில் நம்முடைய இலக்குகளும் நாம் எண்ணி இருக்கின்ற செயல்களும் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கடவுளிடம் நம்மை முழுமையாக ஒப்படைப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சியோடு கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்தாலும் அதே தாழ்ச்சியோடு நாம் கடவுளிடம் நம்மை அர்ப்பணிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் தாழ்ச்சியோடு வாழும்போது இரண்டு செயல்களை, இரண்டு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். முதலாவது, கடவுள் தான் நம்முடைய வாழ்வில் இயக்கமாக, நம்முடைய வாழ்வில் இயக்க சக்தியாக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்வை இயக்குவது கடவுள், நான் அல்ல. என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பலன் அல்ல. மாறாக கடவுள் என்னுடைய வாழ்வை இயக்குகின்றார். நான் எப்பொழுது தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிறேனோ கடவுள் என்னுடைய வாழ்வில் என்னை இயக்குகிறார் என்பதை நான் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது, கடவுள் என்னை அவருடைய கருவியாக பயன்படுத்துகிறார் என்பது இரண்டாவது ஆசீர்வாதம். கடவுள் என்னை இயக்குகின்றார். இரண்டாவது, கடவுள் என்னை அவருடைய கருவியாக என்னை அவர் மாற்றுகிறார் என்கின்ற அந்த இரண்டு ஆசீர்வாதங்களை நாம் எப்பொழுது தாழ்ச்சியோடு நாம் நடந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் பெற்றுக் கொள்கிறோம். எல்லாரும் விவிலியத்தில் வருகின்ற எல்லா மாதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு பத்தை பார்க்கின்றோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ இறைவன் அவர்களை உயர்த்துகிறார். திருமுழுக்கு யோவானாக இருக்கட்டும், சூசையப்பராக இருக்கட்டும், அன்னை மரியாதாக இருக்கட்டும், அனைவரையும் கடவுள் உயர்த்தும் போவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதம் மிக்க ஒரு ஆண்டாக இருக்க நாம் இறைவன் முன்னால் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழவும், இறைவனை முழு மனதோடு நாம் நம்பி ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இறைவன் அவருடைய கருவியாக நம்மை பயன்படுத்த வேண்டிய பொழுது பலியில் நாம் மன்றாடுவோம். உழைப்பின் கனிது உனக்கா
உங்கள் விதமான இப்படி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்கள் ஏற்படும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றரும். அதனால் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா? நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சியை பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேந்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவர், நீ மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் இரவு விருதை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் அவருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டவர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரவோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் வெளியேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் பங்கின் பாதுகாவலரான புனித திருத்தூதர் தோமையார், மேலும் புனித திருத்தூதர்கள், இப்பொழுதில் உமக்கு உகந்தவரால் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரபுள்ள உம்மை இதன் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செபிப்போம். ஆண்டவர் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்வேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழுகிறேன். எங்கள் பாவங்களின் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்கள் அமைதியை தரும். இதோ இறைவனின் செம்மை, இது உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஆண்டை தந்திருக்கின்றார். இந்த ஆண்டு முழுவதும் அவரது உடனிருப்பினால் நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய உள்ளங்களில் எழுந்தருள இருக்கிறார். நம்பிக்கையோடு இவரை பெற்றுச் செல்பவர்கள் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருநற்கருணை பாதுகாத்து நித்திய வாழ்க்கை செல்வதாக. அன்புக்குரியவர்களை நற்கருணை வழங்கும் நேரம் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக் கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request from the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Let us kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
நீயாக நான் மாறவே உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே என்னுள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும் என்னுள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும் என்னில் நீ ஒன்றான நிலையான உறவில் புது வாழ்வு என்னை வந்து செய்தும் எனில் வாழ்வது நீ அல்லவா எனில் வாழ்வது நீ அல்லவா உன் வாழ்வு என் வழி அல்லவா நெஞ்சத்தில் வா தெய்வமே நீயாக நான் மாறவே உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே தந்தையின் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய ஒரே மகனின் மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாரா. இறைவனின் ஆசிரியை பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இந்தியாவின் அப்போஸ்தலரே, இந்திய நாட்டு நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை அவரோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றிருந்தார். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேறவென்றார். எங்கள் பாதுகாவலரான திருத்தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
ஆராதனை.